ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும், மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இதனால் சிம்மராசி நேயர்களுடைய ஆளுமை, தன்னம்பிக்கை, தைரியம் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், நம்மளால் எல்லாத்தையும் சரி கட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. தொழில் மற்றும் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே புதிய புதிய உச்சங்களை தான் நீங்கள் இனிமேட்டுக்கு அடைய போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கானதை தான் சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். அப்படிங்கும்போது வேற என்ன வேணும்? இதுதான் ஒரு யோகமான ஒரு நேரம்னு சொல்லணும். நினச்சது எல்லாமே அப்படியே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் முன்னேற்றங்களை தான் பார்ப்பீங்க. அது நீங்கள் எந்த களத்தை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு மட்டுமே வெற்றியை கொடுக்க போகுதுங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்குமே இந்த காலம் ஒரு பொற்காலமாக தான் இருக்க போகுது. பொறுப்புகள், புதிய பதவிகள் இப்படி எல்லாமே உங்களை தேடி இப்போ வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு சொல்லிட்டு விலகி போனவங்க கூட உங்களை விட்டு விலகினவங்க இப்போ மீண்டும் சேருவாங்க. ஸோ உங்களோட இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. வியாபாரம்லாம் சொல்லவே வேணாங்க, ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு 2, 11 இந்த இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு தான் வரப்போகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்களை கொடுக்க போகிறாரு. ஏன்னா புதன் அப்படின்னாலே அவர் லாபாதிபதி தான். தன லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நிறைய அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். பணமும் பார்த்திங்கன்னா பல வழிகளில் இருந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான் உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத கேட்டு அவங்களும் தீர்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் குறைகள் இருக்குனாலும் அவங்கள தீர்த்து வைப்பாங்க. நீங்களும் அவங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பீங்க. ஸோ இது மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவங்க புதிய புதிய பணியாளர்களால் நிறைய வகையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சொல்லப்போனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களாகவும் ஆதரவாகவும் தான் இருக்க போகுது. ஸோ நினச்ச நேரத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்து முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பானது காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உடல் நலத்தில் குறைபாடுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ அந்த பாதிப்புகளும் விலக ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ ஒரு சிலருக்கு இடம், பூமி இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்களும் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியனோடு புதனும் இணைந்து பொது ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சியானது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்றைக்கோ நீங்கள் கொடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பணமானது இப்போ உங்கள் கைக்கு சேருங்க. உயர் அதிகாரிகளுடைய பழக்கமும் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அதற்கான நேரமும் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மேலும் சுக்கிர பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. ஸோ சுக்கிரனும் துலா ராசிக்கு அதிபதியான கிரகம் அந்த ராசிக்கே போகக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 10க்கு உரியவர் தான் சுக்கிர பகவான். அவர் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை இப்போ கொடுக்க போகிறாரு. ஏன்னா அவர் போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வெற்றி ஸ்தானம். ஸோ வெற்றி ஸ்தானத்துக்கு வரும்பொழுது வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. வெற்றிகள் எல்லாம் வீடு தேடி வர ஆரம்பிக்கும். வழக்குகளும் பார்த்திங்கன்னா சாதகமாக முடியுங்க. புதிய தொடக்கங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புதுசாக நீங்கள் எதுவும் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கூட அப்படி நீங்கள் தொடங்கிய தொழிலாக இருந்தாலுமே இப்போ ரொம்ப நல்லபடியாக இருக்கும். வேறு ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு பழைய தொழிலில் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு அந்த சந்தர்ப்பமும் கண்டிப்பாக அமையுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும்.
அதே திருமண வயதில் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ திருமணம் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக நடக்கும். அவங்களுடைய திருமணத்தை நீங்கள் சீர்வரிசையோட வெகு சிறப்பாக வந்து செய்து முடிப்பீங்க. அவங்களுக்கு சீர்வரிசை பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக வாங்க முடியும். நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்குங்க. ஸோ கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புக்காக தான் அவங்களுடைய நாட்களே வந்து கடந்துட்டுருக்காங்கன்னு சொல்லணும். அது மாதிரி நமக்கு கிடைக்கிறத வந்து நம்ம எப்போதும் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. தொழில் நடக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்த நீங்கள் மாற்றம் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து மாற்றம் செய்யுங்க. பணிபுரியக்கூடிய யோகங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து வரும். வெளிநாடு போகலாமா அப்படின்ற மாதிரியான யோகங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த யோகம், இந்த குழப்பம், இது எல்லாமே வந்து தீரப்போகுது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரம்னா இதுதாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி நிறைய பொறுப்புகள் வரும். ஸோ இந்த பொறுப்புகள் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ பொறுப்புகள் அப்படின்றது நீங்களா தேடி போக தேவையில்ல, தானாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க, தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க. அதற்கால பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள் என்னவோ அந்த கனவுகள் எல்லாத்தையும் இப்போ வந்து நினைவாக்குவீங்க. மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து கிடைச்சே தீருங்க. அதாவது இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்தான். இந்த சூரியன் உங்களுடைய ராசியிலே வந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கான முக்கியமான விஷயமே தன்னம்பிக்கையையும் செயல்திறனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால தான். முடிவெடுக்கக்கூடிய திறனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எப்போதுமே சிம்மராசி நேயர்களுக்கு தலைமை பண்பு அப்படின்றது கிடைக்கும். எங்கே போனாலுமே அவங்க தான் பார்த்தீங்கன்னா தலைமை பண்பில் இருப்பாங்க. அது அவங்களுக்கு தானாக தேடி வரக்கூடியது. அப்படிப்பட்ட இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகம், தொழில் இது தொடர்பான விஷயங்களில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சூழ்நிலைகள் உருவாகுங்க. அதே மாதிரி பணியிடத்துல மேலதிகாரிகளோட உங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதனால் அவங்களுடைய அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியான முயற்சி கண்டிப்பாக அது வெற்றியை தான் கொடுக்கும். உங்களுடைய இலக்கை நீங்கள் எளிதாக அடையிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டங்களில் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. யாரோடையும் கருத்து வேறுபாடுகளை வந்து வளர்த்துக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்காக யாரும் எதுவும் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை சிம்மராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் அடைய போகிறீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக போகுதுங்க. ஏன்னா இதுக்காக தான் நீங்கள் எவ்வளோ நாளாக காத்திருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நன்மைகளுமே இந்த டைமில் வந்து சிம்மராசி நேயர்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த டைமில் சிம்மராசி நேயர்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களானது கிடைக்க போகுதுங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்மராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டைமில் நோய், கடன், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும். ஸோ ஏதாவது எது செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடை வந்துகிட்டே இருக்கும். காரணம் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அதையும் மறந்துடக்கூடாது. அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த காரியத்தை தொட்டாலுமே அதில் ஒரு தடை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கோம். இப்போ அந்த தடை அப்படின்ற நிலை வந்து மாறப்போகுது. பரிபூர்ணமாக அதுவும் நீங்க போகுதுங்க. எல்லா விதமான தடைகளும் தாமதங்களும் வந்து விலக போகுது அப்படிங்கும்போது ஸோ இன்னும் நீங்கள் கவலையப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் தான். புதுசு புதுசாக நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு சரியானதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே உத்தியோகத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ப்ரொமோஷனோட நல்ல சேலரியும் கிடைக்குங்க. ஸோ திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப நாள் ஆகுது திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களாக இருக்கீங்களா? இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையுங்க. நமக்கு நல்ல நேரம், நல்ல காலம் எப்போ இருக்கோ அப்போ முயற்சி பண்ணும்பொழுது தான் நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் திருமணம் எப்படி ரொம்ப நாளாக நடக்காமல் தள்ளி போயிட்டுருந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, திருமணம் ஆகி ரொம்ப காலமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கட்டாயமாக குழந்தை பாக்கியம் இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது அதுவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக வெளிநாடு போகலாம். வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் இருந்துட்டு வந்த தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ விசா கிடைக்கும், நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வெளியூரோ, வெளிநாடோ, வெளி மாநிலமோ போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கான யோகம் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் வந்து ஈடுபடுங்க. நல்ல வெற்றி கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நிறைய சண்டைகளை பார்த்துருப்பீங்க. ஸோ பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் இப்போ அதுக்கான தீர்வுகளை வந்து பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த டைமில் கவனமாக இருக்க வேண்டியவங்க யாரெல்லாம் அப்படின்னா, காதலிக்கக்கூடியவங்களாம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா தேவையில்லாத சண்டை வரும், பிரச்சனை வரும். அதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். புதுசு புதுசாக நிறைய வகைகளில் மாற்றங்களை பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே இப்போ வந்து நடக்கும். மேலும் புதுசாக கூட்டாளிகள் இருக்காங்க, அவங்க கூட சேர்றாங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவும் நீங்கள் நல்ல ஏற்றத்தை பார்ப்பீங்க. நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியுடைய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட நல்லவங்க மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் கூட இருந்தே உங்களுக்கு வந்து குளிப்பறிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ நல்லவங்க மாதிரி பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால உற்றார், உறவினர், பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு யாருக்கிட்ட நீங்கள் பேசினாலுமே கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து யோசித்து பேசுங்க. நம்ம நல்லதான் பேசுகிறோமா அப்படின்றதையும் நீங்கள் யோசிங்க. நீங்கள் விளையாட்டாக பேசுகிறது கூட இந்த டைமில் வினையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் சிம்மராசினியர்கள் எல்லாருமே கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் சூரிய பகவானை டெய்லியும் வழிபாடுகள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நீஸ்வர பகவானை நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களால் முடிந்த உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு வந்து செய்யுங்க. இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாலே போதுங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இவ்வளோ விஷயங்களும் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது என்னென்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சிம்மத ராசிக்கு வர்றது தாங்க. ஸோ இந்த அற்புதமான காலகட்டங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நிறைய பண்டிகைகள் இருக்குது. ஆவணி ஆகட்டும், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் அப்படின்னு நிறைய முக்கிய விசேஷங்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா வகைகளிலுமே நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. ஸோ வேலை வாய்ப்பில் சாதகமான மாற்றங்கள் இருக்கும். சூரியன் சிம்மத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு நேரம் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்குது. அதோடு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கோங்க. அந்த பரிகாரத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையெல்லாம் போய் முடியுங்க. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எப்படி செயல்படணும், இது மாதிரி நிறைய தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.